ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சிஆர் ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே. அந்த மார்க்கெட்டில் வந்து எலெக்ஷனோட பம்ப் அண்ட் டம்ப் ரெண்டுமே வந்து நடந்து முடிஞ்சிருச்சு. இப்போ லாஸ்ட் வீக்கில். ஸோ வரப்போகிற வாரத்தில் மார்னிங் அப்டேட் இது வந்து ரெண்டையும் வந்து பார்த்துருவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டையும் பார்ப்போம். இப்போது மார்க்கெட்டில் என்ன ஆயிருக்கு அப்படின்னா, மார்க்கெட் வந்து ஒரு கரெக்ஷன் கொடுத்து நல்ல ஒரு கேப் அப் ஆகிட்டு ஒரு கரெக்ஷன் கொடுத்து பார்த்தீங்களா, இது வந்து டம்ப் ஆயிடுச்சு. அகெயின் வந்து அந்த கரெக்ஷன் வந்து பம்ப் பண்ணி எடுத்துகிட்டு போயிருக்காங்க. இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஓகேங்களா? இதை டெக்னிக்கல் அனாலிசிஸ் சொல்ல போனால் ஒரு வி பேட்டர்ன் வந்து ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ மார்க்கெட் வந்து மண்டே என்ன நடக்கும், வரப்போகிற வாரங்களில் என்ன நடக்கும் அப்படிங்கிறத ஒரு சின்னதாக ஒரு குயிக்காக வந்து பார்த்துருவோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் முதல் முறை வரீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க. டெலிகிராம் லிங்க் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நிஃப்டி 50 பார்த்துருவோம். நிஃப்டி 50யில் வந்து மார்க்கெட் இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் வந்து 23,270 எக்ஸாக்ட்லி ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ மார்க்கெட் என்ன ஆகும் அப்படின்னா, அடுத்த ஒரு பிரேக் அவுட்காக தான் மார்க்கெட் வந்து வெயிட் பண்ணுற மாதிரி டெக்னிக்கலாக தெரியுது. ஓகேங்களா? ஒரு பிரேக் அவுட் சாலிடாக ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதில் மார்க்கெட் வந்து இல்லை, இது வந்து கண்டினியூ கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சின்னதாக ஒரு கேப் அப் ஆகுது அப்படின்னா, அப்படியே திரும்ப வந்து கரெக்ஷன் ஆகிட்டு திரும்ப கீழே தான் வரும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் கேப் டவுன் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து இந்த இடத்துல சைட்வேஸ் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. கேப் அப் ஆச்சுன்னா மார்க்கெட் வந்து டவுனில் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. பேரிஸ் மார்க்கெட்டாக மாறுறதுக்கு சான்சஸ் இருக்குது. கேப் டவுனில் ஆயிடுச்சுன்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. 22,800லேருந்து 23,450 வரைக்கும் மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை, தேர்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா, மார்க்கெட் வந்து கண்டினியூ பண்ணுறான், ஒரு கேப் அப் எடுத்து இந்த லெவல்ஸில் வந்து சப்போர்ட் எடுக்கிறான். அதாவது 23,450 இந்த லெவலில் 23,450 ஓகேங்களா? 23,450 இந்த லெவலில் வந்து ஒரு சப்போர்ட் எடுக்கிறான் அப்படின்னா, கண்டினியூவாக கரெக்டாக வந்து ஒரு கேண்டில் ஃபார்மேஷன் நமக்கு கிடைச்சிச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக புல்லிஷ் வந்து 24,130 இந்த லெவல்ஸ் வந்து மார்க்கெட் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதுவே மார்க்கெட் வந்து அக்ரெசிவாக மூவ் ஆகுதுன்னா 24,390 அதாவது 24,400 இது வரைக்கும் தான் மார்க்கெட் வந்து அக்ரெசிவ் மூவில் இருந்தால் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா ட்ரெண்ட் லைனில் பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபர்தராக வேரியஸ் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? நாளைக்கு மேக்ஸிமம் என்ன நடக்கும் அப்படின்னா, அதாவது மண்டே என்ன நடக்கும் அப்படின்னா, ஆஸ் பர் டெக்னிக்கல் அனாலிசிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒன்று மார்க்கெட் வந்து பேரிஸு இல்லை சைட்வேஸ்ங்களா, இது ரெண்டும் தான். இதுக்கு அகெயின்ஸ்டாக வந்து புல்லிஸ் இருக்குது அப்படின்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்லேயே ஒரு புல்லிஸ் ஆகிட்டு திரும்ப வந்து இந்த லெவல்ஸை வந்து அதாவது 23,400ன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ஸில் சப்போர்ட் எடுத்தால் மட்டும் நம்ம புல்லிஷ்கான மார்க்கெட்டில் ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம். ஓகேங்களா? இவ்வளோ தான் நிஃப்டி 50யோடது. அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். ஓகே, இப்போ பேங்க் நிஃப்டி நம்ம பார்க்கும்போது பேங்க் நிஃப்டியில் சேம் அதே தான். இதில் ஒன்றும் ரெண்டுமே வந்து ஒரு கண்டினியூ வீக் சார்ட் பேட்டர்ன் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் என்னன்னா, மார்க்கெட் வந்து பாருங்க, இந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கும். ஓகேங்களா? மார்க்கெட் வந்து இந்த இடத்துல வந்து ஒரு கரெக்ஷனில் ஒரு சப்போர்ட் கொடுத்துருக்கோம். அடுத்து வந்து இந்த இடத்துல இருந்து வரும்போது மார்க்கெட் திரும்ப பம்ப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா மார்க்கெட் கேப் அப் ஆச்சுன்னா இந்த இடத்துல கேப் அப் ஆகும். அதாவது 50,000 கரெக்டாக 50,000 ஆர் சாரி 50,600 ஒரு 600 பார். ஏன்னா நியூஸை வச்சு பார்க்கும்போது எல்லாமே மார்க்கெட் வந்து எல்லாமே புல்லிஷாக தான் இருக்குது. ஓகேவா? மார்க்கெட் எல்லாம் புல்லிஷாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி பட்சத்தில் மார்க்கெட் வந்து சடனாக ஒரு கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? அப்படி கேப் அப் ஆச்சு அப்படின்னா 50,600ல் ஒரு 600 பாயிண்ட்ஸ் வந்து கேப் அப் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்து மார்க்கெட் இங்கே சப்போர்ட் எடுத்தால் மட்டும், அதாவது 50,000ல் சப்போர்ட் எடுத்தால் மட்டும் ஃபர்தராக பைக் பாருங்கள். ஓகேங்களா? இங்கே வந்து கரெக்டாக கரெக்ஷன் எடுத்துகிட்டு திரும்ப அங்கே மேலே போகுது. இந்த லெவல்ஸ்லாம் நம்ம பார்ப்போம். ஓகேவா? 50,800 அபோவ் நம்ம இன்னமும் ஒரு துணிஞ்சு வந்து எடுக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இதுக்கு கீழே போச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து
49,800ல இப்போ வந்து ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ 50,000க்கு கீழ வந்து மார்க்கெட் அப்படியே இப்ப இருக்கிற சைட்வேஸ்ல மார்க்கெட் அப்படியே கரண்ட்ல ஓப்பன் ஆகுது அப்படின்னா, அப்படியே வந்து கீழ வந்து நமக்கு இந்த லெவல்ஸ்ல அதாவது 49,350 49,300ன்னு வச்சுக்கோங்க. இந்த லெவல்ல இருந்து மார்க்கெட் திரும்ப வந்து ஒரு அப் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்ல அப்படின்னா இந்த 49,300 ஓகே நோட் பண்ணிருவோம். 49,300 ஓகே. இந்த லெவல்ல வந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா நம்ம அப் பார்க்கலாம். ஓகேவா? இத பிரேக் அவுட் குடுத்து வந்துச்சுன்னா டவுன் பார்த்துரலாம். இதுலேருந்து வந்துச்சுன்னா மார்க்கெட் இப்படியே டவுன் ஆயிரும். மார்க்கெட் வந்து 46,000 வரைக்கும் போறதுக்கான சான்சஸ் இருக்கு. நெக்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே எடுத்துக்கலாம். மார்க்கெட் அக்ரெசிவா இப்போ ஆகல அப்படின்னா, கொஞ்சம் கன்சாலிடேஷன் எதிர்பார்க்கலாம். மார்க்கெட் வந்து கொஞ்சம் கன்சாலிடேஷன் எதிர்பார்க்கலாம். ஸோ அதுக்கு தான் நான் அந்த ஏரோ மார்க்ஸ் வந்து கரெக்ட்டா நானு பண்ணி வச்சேன். இந்தந்த பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் வந்து மாறுறதுக்கான சான்சஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் மேல போகலாம். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் கீழ வரலாம். சரிங்களா? இது 2யும் நம்ம வந்து போட்டு வச்சாச்சு. ஸோ அக்ரெசிவா மார்க்கெட் மூவ் ஆகுது கன்டினியூஸ். இதோ நிஃப்டியும் ஏன்னா மார்க்கெட் வந்து எல்லாமே புல்லிஷா இருக்குது. ஸோ எலெக்ஷனும் முடிஞ்சு ஓரளவுக்கு பாசிட்டிவ் இப்போ கரண்ட் பார்ட்டிக்கு வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக கிடைச்சிருக்கு. ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து அகைன்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ் எல்லாமே வந்து கொஞ்சம் டெவலப்மெண்ட் அண்ட் நியூ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே உள்ள வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஸோ மார்க்கெட் ரொம்ப அக்ரெசிவாக மூவ் ஆகுது. இதே பம்ப் அண்ட் டப்போட வந்து மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னா 53,900 வரைக்கும் மார்க்கெட் மூவ் ஆகும். இது வந்து ஃபிபனாசி வந்து லெவல் வந்து ஓகேங்களா? அதை வச்சு தான் நான் வந்து இதை வந்து சொல்கிறேன். இது ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸில் இதுவும் ஒரு பார்ட்டு. ஸோ அதில் வந்து சொல்கிறேன். ஓகே. இப்போது மார்க்கெட்டில் மண்டே அண்ட் அந்த வாரம் ஃபுல்லாக எப்படி நடக்கும் அப்படிங்கிறதுக்கு வந்து ஒரு சின்னதாக ஒரு ஒரு கிளான்ஸ் வந்து நம்ம பார்த்துட்டோம். இப்போது மார்க்கெட் இங்கே பிரேக் அவுட் கொடுத்துச்சுன்னா மேக்ஸிமம் லெவல் வந்து நமக்கு 48,500க்கு கீழே போகாது. மார்க்கெட் திரும்ப வந்து மேலே புல்லிஷ் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? சரி. அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ட்ரேட் எடுக்கிறது ரொம்ப அவசியம். ஓகேங்களா? இதுதான் சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஓகே. மண்டே முடிஞ்சா லைவ் போடுறேன். லைவ் போடும்போது அதில் இருக்கிற அந்த ஆன் சார்ட் அதாவது எப்படின்னா ஆப்ஷன் ட்ரேடை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கு என்ன நடக்குதோ அன்னைக்கு எப்படி மார்க்கெட் ஓப்பன் ஆகுதோ அந்த 1 ஹவரில் என்ன பர்ஃபார்மன்ஸ் காமிக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் அன்னைக்கு ஃபுல்லாகவே மாறும். ஓகேங்களா? மேக்ஸிமம் அதாவது 80% அன்னைக்கு ஓப்பன் பண்ணி 1 ஹவரில் என்ன நடக்குதோ அதுக்கப்புறம் தான் எல்லாம் நடக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து நம்ம ஒரு கிளான்ஸ் ஒரு அசம்ஷன் தான். இது எல்லாமே வந்து ஒரு அசம்ஷன். இதை அப்படியே கொண்டு போயிட்டு அதில் அப்ளை பண்ணி ஏன் வரலன்னு எதிர்பார்க்கக்கூடாது. ஓகேங்களா? ஓகே. இந்த இடத்துல ஒரு சின்னதாக ஒரு நம்ம கன்சாலிடேஷன் இருக்குல்ல, இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு பேட்டர்ன் பார்ப்போம். அதை வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். மார்க்கெட்டில் இது பார்த்தா நமக்கு தெரியும். இந்த இடத்துல ஒரு கன்சாலிடேஷன் மார்க்கெட். இப்போ என்ன ஆகும் அப்படின்னா மார்க்கெட் வந்து இதில் கன்சாலிடேஷன் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அகைன் ஒரு புல்லிஷாக போகும். ஓகேங்களா? இது வந்து இது ஒரு பேட்டர்ன். ஓகேவா? இது வந்து ஒரு பேட்டர்ன். அந்த பேட்டர்னை ஃபாலோ பண்ணிச்சு அப்படின்னா மார்க்கெட்டை புல்லிஷ் போகிறதுக்கான கன்ஃபார்ம் இருக்குது. இது நார்மல் டேஸ் இருந்தால் இது நடக்கிறதுக்கான பாசிபிள்ஸ் அதிகம். இப்போ இந்த எலெக்ஷன் க்ளோஸ்டாக இந்த முடிஞ்சு ரிசல்ட் வந்து க்ளோஸ்டான டைம்ங்கிறதுனால கொஞ்சம் மாற்றம் அமைறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இன்னும் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில்ஸ்லாம் பார்த்தா தெரியும். இன்னும் வந்து நம்ம இங்கே ஆர்டர்ஸ் எல்லாம் இன்னும் ஃபுல்லாகாமல் இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து கொஞ்சம் கரெக்ஷன் எடுத்து இந்த இடத்துல வந்து நமக்கு ஒரு 50,000க்கு மேலே கரெக்ஷன் வச்சு இதிலே மார்க்கெட் வந்து ஒரு கன்சாலிடேஷன் அகைன் ஒரு ஒரு புல்லிஷ் அப்புறம் ஒரு கன்சாலிடேஷன் அகைன் ஒரு புல்லிஷ் இந்த மாதிரி போகிறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம சேனலில் இனிமேல் அடிக்கடி வந்து தொடர்ந்து வீடியோ கூட ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.